தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் 13/6/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் ஆசார சீலராக ஆலய வழிபாடுகள் செய்வது, வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்து காலை வேளையிலே தெய்வீக கானங்கள் இந்த இறை பாமாலைகளை பாடக்கூடியவர்கள் பாடலாம், அல்லது ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலமாவது கேட்டுக்கொள்ள வேண்டும். தெய்வீக சிந்தனை நமக்கு வருகின்ற வகையிலே இவ்வாறு இசை பாமாக்களை கேட்பது, சுப்ரபாதம், கந்தசஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி பாடல்கள், ஐயப்பருடைய கவசம், எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ, லக்ஷ்மி அஷ்டகம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், இவையெல்லாம் நமக்கு முடிகின்ற பொழுது அந்த தெய்வீகமான இறை சிந்தனைகளோடு கூடியதாகிய இந்த ஒலிகள் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்திலே இந்த வைப்ரேஷன் ஆகரண சக்தி கூடி இறைவன் வந்திறங்குவான். மகாலட்சுமி வீடு தேடி வருவாளாம். இந்த நல்ல ஒலிகள் சப்தங்கள், இந்த சப்தங்கள் மூலமாக உலகை ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி இந்த ஒலிகளுக்குண்டு. அதனாலே தான் இறைவனையே ஓசை ஒலியலாம் ஆனாய் என்று பாடியிருப்பார்கள். அதே போல் இவ்வாறு திருப்புகழ் பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் கூட இந்த ஓசை ஒலி நாதம் பிந்து வேதம் எல்லாவற்றிற்குமே ஒரு அபரிமிதமான சக்தி உண்டு. நாத பிந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூப நமோ நமோ நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூப நமோ நமோ. இந்த நாத வடிவமாக, வேத வடிவமாக, கலையின் வடிவமாக, மந்திர வடிவமாக எல்லாமாக இருக்கின்ற இறைவனை நாம் நல்ல மனதோடு பிரார்த்தனை செய்தால் அவன் இறங்கி வந்து எங்களுடைய தூய்மையான மனதிலே குடிகொள்ளுவான். அந்த உள்ளம்தான் இறைவன் விரும்புகின்ற இடம். நமது உள்ளம்தான் பெருங்கோயிலாக போற்றப்பட்டது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலரைந்தும் காளாமணி உடைக்கு. இவ்வாறு தெய்வீக சக்தியோடு இந்த இல்லங்களிலே நாமங்கள் சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து குழந்தைகளோடு சேர்த்து இந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, வெள்ளிக்கிழமையிலே மாலையிலே ஆலயங்களிலே சென்று சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது, அல்லது கூட்டு பஜனை பிரார்த்தனை வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த இறைசக்தி நமக்கு வருமா. எனவே இந்த இல்லங்களிலும் ஆலயங்களிலும் இவ்வாறு தெய்வீகமான கானங்களை எல்லாம் இசைத்து இறையருளை கூட்டுவதோடு வீடுகளிலே இல்லங்களிலே நடைபெறுகின்ற இந்த பிரார்த்தனைகளிலே மகாலட்சுமி இல்லம் தேடி வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இல்லமாக
நம்முடைய இல்லத்தை மாற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு நாமும் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே இறையருளையும் பிரார்த்தித்து பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருநாள். அந்தோனியார் ஒரு நல்ல வசதியான பணக்கார குடும்பத்திலே பிறந்து, போர்த்துக்கல் என்கின்ற அந்த நாட்டிலே பிறந்து, அவர் இந்த தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று துறவு வாழ்விலே தன்னை அர்ப்பணித்தார். இவர் ஒரு துறவியாக இருக்கின்ற அவருடைய அந்த தியாக மனப்பான்மையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் இவர் ஆண்டவருடைய வார்த்தையிலே மிக ஆர்வம் கொண்டவராக, அதை படிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் இந்த இறை வார்த்தையை போதிப்பதிலும் அவர் சிறந்து விளங்கினார். தற்பெருமை கொள்ளாதவர், தேவையோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதிலே மிக மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவருடைய போதனையை கேட்பதற்கு மீன்கள் கூட வரும் என்று சொல்வார்கள். இவ்வாறு அவருடைய போதனை கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய மீட்பின் அருள் வளங்களையும் கொடுக்கின்ற ஒரு போதனையாக அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகராக விளங்குவதற்கு அவர் தன்னை முழுமையாக கடவுளுக்கென அர்ப்பணித்தார். ஏழைகளை அன்பு செய்தார். எங்கெங்கு அவர் அனுப்பப்பட்டாரோ, எந்தெந்த பணியை அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் தாராள மனதோடு ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த போதனை என்பது வெறுமனே புத்தியிலே இருந்து, அவருடைய அறிவிலே இருந்து, ஆற்றலிலே இருந்து புறப்பட்டது அல்ல. அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து, அவருடைய ஆன்மீக வாழ்விலே இருந்து, அவருடைய தூய்மையான வாழ்விலே இருந்து பிறந்தது. அதனால் கடவுள் அவரை மென்மேலும் ஆசீர்வதித்தார். அவர் வாழுகின்ற பொழுதே அவர் புதுமை பித்தராக, புதுமை ஆற்றுகின்றவராக, வல்லமை படைத்தவராக மாறினார். ஏனென்றால் அவர் ஒன்று அவருடைய கரத்திலே இருக்கின்ற பாலக இயேசுவினுடைய வழியை பின்பற்றுகின்றவராகவும், அவருடைய கரத்திலே இருக்கின்ற இந்த வேத நூல் ஆண்டவருடைய இறை வார்த்தையினால் ஊட்டம் பெற்றவராக இருந்தார். அதனால் இன்று அவர் கோடி அற்புதராக, காணாமல் போன பொருட்களை, காணாமல் போன எங்களுடைய சொத்துக்களை, காணாமல் போன மனிதர்களை கூட அவர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார். பலரும் இன்று கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, ஏனைய சமயத்தவர்கள், இந்துக்களோ பௌத்தர்களோ, இவர்கள் எல்லோரும் இந்த அந்தோனியாருடைய பக்தர்களாக, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அந்தோனியாருடைய பரிந்துரைகளை நாடி வருகின்றார்கள். இந்த அந்தோனியார் எங்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்குவார், எங்களுக்காக பரிந்து பேசுவார். நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய சக்தி, எங்களுடைய திறமைகள், எங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் தோற்று போகின்ற பொழுது இந்த அந்தோனியார் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களுடைய வாழ்விலே ஏராளமான புதுமைகளை செய்யட்டும். ஆனால் இந்த அந்தோனியார் இந்த புதுமைகளை எல்லாம் ஆற்றுவதற்கு அவருடைய வாழ்வின் இரகசியமாக இருந்த இறை வார்த்தையிலே நாங்களும் நம்பிக்கை வைப்போம். இந்த அந்தோனியார் தன்னை முழுமையாக ஆண்டவர் இயேசுவினுடைய இறை ஆட்சிக்காக அர்ப்பணித்து ஒரு துறவு வாழ்ந்தது போல நாங்களும் எங்களுடைய சுயநலங்களை களைந்து எப்பொழுதும் தாராள சிந்தை கொண்டவர்களாக, எவ்வாறு கேட்பவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கின்ற ஒரு புதுமை மிகுந்த ஒரு புனிதராக அந்தோனியார் விளங்குவது போல
நாங்களும் கொடுக்கின்றவர்களாக, தாராள சிந்தை கொண்டவர்களாக வாழ்வதற்கு இந்த அந்தோனியார் எங்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக். அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று
நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா? அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.